Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்கான 10th, 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2025க்கான போர்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இல்லைன்னா டெலிகிராம் சேனல் ஏதாவது உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம டைம் டேபிள் நம்ம வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், அதை பார்த்துக்கோங்க. 10th-க்கும் 11th-க்கும் 12th-க்கும் போர்ஷன் என்னவா இருக்கும் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் 60% ஆஃப் போர்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் 75% ஆஃப் போர்ஷன்ஸ் வந்து இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கே மேக்ஸிமம் வச்சுருவாங்க 10th, 11th, 12th பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பக்கம் டைம்னு பார்க்கும்போது நமக்கு 2 months தான் டைம் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நமக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு டைமாக இருக்கும். செகண்ட் டேர்ம் அப்படின்றது ரொம்ப சின்ன ஒரு டைமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் போர்ஷன்ஸை இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ்க்கே வச்சுருவாங்க. சரியா? ஓகே, இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை யூனிட்ஸ் போர்ஷன் இருக்குது, இதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் எப்படி நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் ஐடியா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எந்த கிளாஸாக இருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாளையிலேருந்து நாம் வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் 10th-ஆ இருந்தாலும் 11th-ஆ இருந்தாலும் 12th-ஆ இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தரப்போகிறோம் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி பிளான் மாதிரி இன்னைக்கு இந்தந்த கொஷின்ஸ் படிங்க, இன்னைக்கு இந்தந்த லெசனில் இந்தந்த கொஷின்ஸ் படிங்க அப்படின்ற மாதிரி டெய்லி பிளான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு அது தேவையில்லை, நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் கொடுங்க அப்படின்னா நோன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். சரியா? ஸோ உங்களுக்கு டெய்லி ஸ்டடி பிளான் கொஸ்டின் வேணும்னா எஸ்னும், வேணானா நோனும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 10th, 11th, 12th போர்ஷன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் 4 இயல் 1, 2, 3, 4. சரியா? இந்த 4 இயலில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி, இலக்கண பகுதி, உரைநடை பகுதி, துணைப்பாட பகுதி, அப்புறம் மொழிப்பயிற்சி பகுதி, இது எல்லாத்தையுமே வந்து தரவா பார்த்துக்கோங்க. மனப்பாட பகுதியும் பார்த்துக்கிறங்க. சரியா? அப்புறம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 யூனிட், ஃபர்ஸ்ட்டு 4 யூனிட்ஸு. இந்த 4 யூனிட்லேயுமே இருக்கக்கூடிய ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரி எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அதில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், கொஸ்டின் ஆன்சர், பேராகிராஃப், அப்ரிசியேஷன், பொய்டிக் டிவைசஸ், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். இது போக 1 mark கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆயிரும். ஃப்ரேசல் வேர்பு, சிங்குலர் ப்ளூரல், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடியம்ஸ் இருக்குது, இடியம்ஸ் கான்செப்ட் வரும். அதுக்கப்புறம் 1 mark ப்ரிபோஷன் ஆர் ப்ரிபோஷனல் ஃப்ரேஸு இதில் வரலாம், லிங்கர்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே, அஃபிக்ஸஸ், அப்ரிவேஷனு, இது எல்லாமே வந்துடும். கிராமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ், ஸ்பீச், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸு, பங்க்சுவேஷன், ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ், இது எல்லாமே இருக்குது. ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட், ரிப்போர்ட் ரைட்டிங், ஸ்பீச் ரைட்டிங், அப்புறம் பிக்சர் டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் சம்மரி, லெட்டர் ரைட்டிங், எரர் ஸ்பாட், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துடும். சரியா? இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு இருக்குது. இப்போ மேத்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1, 2, 5 ஃபுல்லு, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லு, செகண்ட் சாப்டர் ஃபுல்லு, 5th சாப்டர் ஃபுல்லு. தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ட் மேட்ரிக்ஸ் தவிர்த்து மற்ற எல்லா கான்செப்ட்டுமே, அதாவது எக்ஸசைஸ் 3.17 வரைக்கும் நினைக்கிறேன். சாப்டர் 4ல் ஃபர்ஸ்ட் 3 எக்ஸசைஸ் எக்ஸப்ட் 4th எக்ஸசைஸ் 4.1, 4.2, 4.3 அதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோட எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் சாப்டர் 1, 2, 3, 4, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 7, 8, 9, பயாலஜியில் சாப்டர் 12லேருந்து 18 வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 14 சாப்டர்ஸ் இருக்குது சயின்ஸில். சரியா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஒரு 7 சாப்டர், பயாலஜியில் ஒரு 7 சாப்டர், ஆக மொத்தம் 14 சாப்டர்ஸ் இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு. சோசியலில் பார்த்தீங்கன்னா 16 சாப்டர்ஸ் இருக்குது மொத்தம். ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 5 சாப்டர், ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு 5 சாப்டர், சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் அண்ட் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர், ஆக மொத்தம் 16 சாப்டர். 8 + 8 16 சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு சோசியலில் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன். சரியா? ஸோ இதான் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான போர்ஷன். அடுத்து 11th ஸ்டாண்டர்டுக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து உங்களுக்கு முதல் 3 இயல் இருக்குது, ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் மட்டும். இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 யூனிட் மட்டும்தான். இந்த 3 யூனிட்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, அதில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், கொஸ்டின் ஆன்சர், பேராகிராஃப், இஆர்சி, அப்ரிசியேஷன், பொய்டிக் டிவைசஸ், இது எல்லா கான்செப்ட்ஸும் 1 markல எல்லாமே இருக்குது.
எல்லாமே படிக்கணும். 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி. நீங்கள் ஃப்ரேசல் வெர்பு, இடியம்ஸ், அப்ரிவேஷன், அஃபிக்சஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், லிங்கர்ஸ், ப்ரிப்போசிஷன், ஆர்டிகல்ஸ், டிட்டர்மினர்ஸ், அப்புறம் கொஸ்டின் டேகு, சென்டென்ஸ் பேட்டர்ன், சிலபிஃபிகேஷன், இது மாதிரி எல்லா கான்செப்ட்ஸுமே உங்களுக்கு கேட்பாங்க. அதே போல் 3 மார்க்கில் ஜென்ரல் கான்செப்ட், எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைன்ஸு, ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேறு என்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, இமெயிலு, மெசேஜ் ரைட்டிங், இது மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே. 5 மார்க்கில் சம்மரி, நோட்ஸு, அப்புறம் வந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், லெட்டர் ரைட்டிங், இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரியா? மேத்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ், அதாவது வால்யூம் 1 ஃபுல்லு. ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லு, செகண்ட் வால்யூமில் சாப்டர் 6ல் 6.2.5 வரைக்கும். சரியா? கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர், அதுக்கப்புறம் 6, 7, 8, அதுக்கப்புறம் 11, 12. பயோபாட்டியில் சாப்டர் 1லேருந்து 8 வரைக்கும், பயோ ஜுவாலஜியில் சாப்டர் 1லேருந்து 6 வரைக்கும், பியூர் பாட்னியில் 1லேருந்து 8 வரைக்கும், பியூர் ஜுவாலஜியில் 1லேருந்து 8 வரைக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1லேருந்து 10 வரைக்கும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 1லேருந்து 10 வரைக்கும், காமர்ஸ் ஃபஸ்ட்டு 20 சாப்டர்ஸு, அக்கௌண்டன்சி ஃபஸ்ட்டு 8 சாப்டர்ஸு, எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு 8 சாப்டர், பிஸ்னஸ் மேத்ஸ் ஃபஸ்ட்டு 5 யூனிட்டு, ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 11 சாப்டர்ஸு, ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இது வந்து 11th போர்ஷன். அடுத்து 12th போர்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 இயல் இருக்குது. இந்த 3 இயல் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி, துணைப்பாட பகுதி, இலக்கண பகுதி, மனப்பாட பாடல், மொழிப்பயிற்சி, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுக்கணும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 யூனிட், ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ் இருக்கக்கூடிய ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, அதில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், கொஸ்டின் ஆன்சர், பேராகிராஃபு, இஆர்சி, அப்ரிசியேஷன், பொய்டிக் டிவைசஸ் எல்லாமே வந்துடும். 1 மார்க் 11th சொன்ன மாதிரியே எல்லா 1 மார்க் டாப்பிக்குமே இருக்குது. அதே மாதிரி 2 மார்க் கிராமரு, வாய்ஸ், ஸ்பீச், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இஃப் க்ளாஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இந்த 5 கான்செப்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 11th 2 மார்க் கிராமர் பார்த்தீங்கன்னா ஸ்பீச், வாய்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இஃப் க்ளாஸ், இந்த 4 கான்செப்ட் இருக்குது. சரியா? மேத்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லு, ஃபஸ்ட்டு 6 யூனிட். கெமிஸ்ட்ரியில் 11th மாதிரியே தான் 1 to 4, 6, 7, 8, 11, 12. ஃபிசிக்ஸ் வந்து வால்யூம் 1 ஃபுல்லு, வால்யூம் 2ல் 6th சாப்டர் ஃபுல்லு, 7th சாப்டரில் 7.4.9 வரைக்கும். பயோபாட்னி சாப்டர் 1 to 5 ஃபுல்லு, பயோசுவாலஜி சாப்டர் 1 to 8, பாட்னி சாப்டர் 1 to 5, ஜுவாலஜி சாப்டர் 1 to 9, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 1 to 10, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 1 to 11, காமர்ஸ் சாப்டர் 1 to 17, அக்கௌண்டன்சி சாப்டர் 1 to 6, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 1 to 8, பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 1 to 6, ஹிஸ்ட்ரி சாப்டர் 1 to 9, ஜியாகிரபி சாப்டர் 1 to 5. சரியா? இது 12th போர்ஷன். ஓகேவா? ஸோ 10th, 11th, 12th போர்ஷன் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு இதுதான். இதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நடத்தி முடிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சில போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ குவார்டர்லி எக்ஸாம்ன்றது உங்களுக்கு 18ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 18 அன்னைக்கு உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்திலே உங்களுக்கு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. சரியா? ஒரு 7 நாள் 8 நாள் தான் நடக்குது. ஸோ அதனால் டைம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஒரு 45 நாள் டைம் இருக்குது இன்னையிலேருந்து. இந்த 45 நாளை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குவார்டர்லி எக்ஸாமோடைய போர்ஷனையும் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம்லேயும் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கான ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரியா? ஸோ நம்ம இப்போ இந்த போர்ஷனை எப்படி படிக்கலாம் இந்த 45 நாள் அப்படின்னா, டைமிங்கை நம்ம 2ஆக பிரிச்சுக்கிறோம். மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்றதே ஒரு சிலர் வந்து லேட்டாக தான் வருவீங்க. 7 மணியா 7:30 ஆயிரும். ஸோ அதனால் நம்ம ஈவினிங் செஷனை வந்து என்ன பண்ணுறோன்னா ஸ்கூல் ஒர்க்குக்கு அலாட் பண்ணிக்கிறோம். ஸ்கூல்லேருந்து கொடுக்கக்கூடிய ஹோம் ஒர்க், படிக்கிறது, எழுதுறது எல்லாத்தையுமே ஈவினிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோன்னா இந்த டெய்லி ஸ்டடி பிளானை நம்ம காலையில் படிக்கலாம். ஏர்லி மார்னிங் 4 o'clock நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னா ஒரு டீயை நல்லா சாப்பிட்டுட்டு சூடாக அருமையாக உட்காந்து என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு டெய்லி ஸ்டடி பிளான் நான் தரணுமா வேணாமான்றதை நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே எஸ்ஸா நோவா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.